ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னங்க அது கண்ணு எங்கேயோ பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. நான் நேராக தாங்க பார்த்து பேசுகிறேன், ஆனால் என்னமோ வேற எங்கேயோ பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்படி வச்சு எடுத்து பார்க்கலான்னு எடுத்தேங்க. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறங்க நான் வாழைத்தாட்டையும் கோயிலுக்கு போயிட்டேன். என்னமோ எனக்கு கண்ணு வேறு சைடு போகிற மாதிரியே இருக்குதுங்க, நேராகவே இல்லைங்க. இப்படி வச்சு எடுத்து பழகிட்டு இப்படி வச்சோன்னே என்னமோ எங்கேயோ நான் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பார்ப்போம். ஓகேங்க. ஏங்க என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, கமாண்டு ஓட மாட்டேங்கிறீங்க. நானும் நல்லா தாங்க நியாயம் பேசுவேன், வாய் நல்லா பேசுவேங்க. சரிங்க, எனக்கு டஜன் வந்திருக்குதுங்க, வேறு டஜன் வந்திருக்குதுங்க. இங்கே வாருங்க டஜனு. இது வேறங்க, ஆனால் அதே மாடல் தான். இது அது கெட்டியான பனியன் துணி, இது லேசான பனியன் துணி. பார்ப்போங்க என்ன டஜன் உங்களுக்கு காமிக்கிறேன். அது சைடு நீளமாக இருந்தது இல்லைங்க. இது பாருங்க, லேசாக இருக்கிற பனியன் துணிங்க. சுருண்டுருங்க, இந்த துணி கொஞ்சம் களைஞ்சதுனால சுருண்டு போயிடும், தைக்கிற கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த டஜன் வந்திருக்குது. இந்த டஜனும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தைக்கிறதுக்கு. சீக்கிரம் கொஞ்சம் வேலையாயின்னு வைங்களேன். இதெல்லாம் அவங்களே ஜாயின் பண்ணி டபுள் கப்புங்க. இது என்னமோ நான் எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, 2 கப்புங்க, டபுள் துணி வச்சு தைச்சது. அங்கேயே ஓவர்லாக்கில் தைச்சி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. ஓவர்லாக்கில் கப்பு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் இதை இப்படி திருப்பி இந்த 2 கப்பையும் இப்படி ஒன்றா வச்சு இங்கே பிரிஞ்சு போகக்கூடாதெல்லாம் எச்சு கம்மியாக ஆயிரும். அதனால் இந்த இடத்துல ஒரு தையல் இப்படி போடணுங்க. போட்டு அப்புறம் இதெல்லாம் ஜாயிண்ட் பண்ணி பீஸு வெட்டி தைச்சு இன்றைக்கி இந்த வேலை தாங்க ஆரம்பிக்க போகிறேன் நான். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த எல்லாம் வச்சு ஜாயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இந்த சைடு அதில் நீளமாக இருந்தது இல்லைங்க சைடு, இதில் குட்டையாக இருக்குது. இதை வச்சு ஜாயின் பண்ணணுங்க. நான் தைக்கிறத முடிஞ்சால் யாராவது வீடியோ எடுத்தால் நான் போடுறேங்க. வீடியோ எடுக்கிறதுல யாருமே இல்லைங்களா எனக்கு. நானே தாங்க கையூனி காரணம் பாஞ்சுக்கணும். என் சேனலை வளர்க்குறதுக்காக ரொம்ப போராடுறேங்க. என் பையன் வீடியோ ஒன்று ஓட்டங்காட்டிக்கு தாங்க சப்ஸ்கிரைபரே அதிகமாக வந்தாங்க. ஆனால் 343 பேர் எனக்காக வந்தவங்க. அப்புறம் மற்றவங்கெல்லாம் என் பையனோட ஷார்ட்ஸுக்காக வந்திருக்குறாங்க. அவங்களுக்காக என் பையனோட ஷார்ட்ஸ் அப்பப்போ நான் போட்டு விடுவேங்க. எனக்காக வந்தவங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். ரொம்ப நாள் கழிச்சுங்க என்னோடய ஆசையை நிறைவேறி இருக்குது. நான் அமாவாசை அன்னைக்கு வாழைத்தாட்டையன் கோயிலுக்கு நேற்று போயிட்டு வந்தேங்க. இது வேற ஒன்று, எப்போ பார்த்தாலும் இப்படியே தாங்க வருது. நான் எப்படி தாங்க வீடியோ எடுக்கிட்டேன். நேற்று எடுத்த வீடியோ, நேற்று வாழைத்தாட்டையன் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேங்க. சரி, வீட்டுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு வந்தேன். அப்போ 1 பைசா செலவில்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் பஸ்ஸுக்காக 1 ரூபா கூட செலவு பண்ணலைங்க. அதே மாதிரி நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க. நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது மணி 7:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் அந்த அண்ணன் டஜன் வச்சு விட்ருக்குறேன்னு சொன்னாங்க, கம்னிக்காரண்ணன். அதனால் பஸ் விட்டு இறங்கி 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்து டஜனை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. டஜன் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கு தான் பஸ்ஸு வரும் எங்கள் ஊருக்கு. எடுத்துகிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்த வீடியோவோட நான் அந்த டிக்கெட்டை எல்லாம் காமிச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேங்க. அப்புறம் பார்த்தா ஸ்டோரேஜ் இல்லைன்னா வருதுங்க, வீடியோவே எடுக்க முடியல. இப்போவுமே கொஞ்சம் வீடியோவை அழிச்சு விட்ருக்குறேங்க. இப்போவும் வந்துருச்சுங்க. அது ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணுங்க, எனக்கு முக்கியமாக தேவைப்படுதுங்க. கண்டிப்பாக வாருங்க. என்னோடய குழுவில் கணக்கு முடிஞ்சோன்னையுமே நான் பணம் எடுத்து முதல்ல எனக்கு ஒரு ஃபோன் வாங்குறேங்க. இவங்க கேமெல்லாம் நிறைய ஏற்றி வச்சுருக்குறானுங்க. இந்த கார் கேமு, பஸ்ஸு கேமு, அது இதுன்னுங்க, ஃப்ரீ ஃபயருன்னு. அதையெல்லாம் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதை எடுத்தானே எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அதெல்லாம் வேணும்னு அந்த கேமே ஒரு 5-6 கேம் இருக்குதுங்க ஃபோனில். என்னங்க பண்ணுறது, இருங்க. கோயிலேருந்து நீர் வாங்கிட்டு வந்தேன், அதை எடுத்துகிட்டு வந்துங்க. அங்கேவா வாங்கப்போ. இதுவுமே ஃபுல்லாக வீடியோ முடியுமா, அதுக்குள்ளே நின்றுமான்னு தெரியலிங்க. டக்குன்னு காமிச்சிட்றேன்.
டிக்கெட்டெல்லாம் வச்சுருக்குறேங்க. அது இவங்க அப்பா ஃபோன் வரட்டுங்க. இவங்க அப்பா ஃபோனில் தாங்க அந்த டிக்கெட்டு எல்லாம் காமிச்சு எடுத்து அந்த வீடியோவை நான் போடணுங்க. நான் போடுறேங்க. காலையிலேருந்து சாப்பிடாம பஸ்ஸில் கூட்டத்தில் நின்றுட்டே வந்தாங்க. பாவங்க எனக்காக பஸ் ஸ்டாண்டில் காங்கேயம் வந்து 2 மணி நேரம் உட்காந்துருந்தேங்க எங்கள் ஊருக்கு வர்ற பஸ்ஸுக்காக. இங்கே பாருங்க, அதாங்க வால்தாட்டாயன் கோயில் நீர். அலர்ஜியெல்லாம் இருந்துன்னு வைங்க, இந்த நீரை போய் கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம அலர்ஜிக்கெல்லாம் போட்டோம்னா சரியாயிருங்க. எனக்கும் அலர்ஜி இருக்குதுங்க, அதனால் நானும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், போடுறேன். இந்த நீர் வச்சோம்னாலே எல்லாமே சரியாயிருங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க எல்லோரும். எங்கேயோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இந்தாங்க எடுத்து வைங்க. எறும்பு வருங்க.